வணக்கம். நாங்கள் சுருளப்பம் செய்ய போகிறோம். சுருளப்பம் எப்பவுமே பச்சை கலரு, நாங்கள் இந்த வாட்டி பச்சை கலர் இல்லாதனால மஞ்சள் கலரில் செய்கிறோம். சுருளப்பம் தேங்காய் பூ போட்ட சுருளப்பம். நாங்கள் இத்தனை நாள் போஸ்ட் பண்ணாமல் இருந்தோம். யூடியூப்பில் வேலையாக இருந்தோம், ரொம்ப பிஸி ஆகிட்டோம். இப்போ கொஞ்சம் ஃப்ரீ கிடச்சிச்சு, அதை ஒரு ரெசிபி போடலான்னு வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். இது வந்து கோதுமாவு, ஒரு முட்டை, கொஞ்சோண்டு ருசிக்கு ஏற்ப உப்பு, கலர் இப்போ நிறையா கலர் போகிற நீல கலரில் செய்கிறாங்க, மஞ்சள் கலரு, பச்சை கலரு, பர்பிள் கலரில் கூட செய்கிறாங்க. பர்பிள் சங்குப்பூ இருக்குல்ல, சங்குப்பூ தண்ணியில் காய்ச்சிட்டு அது நேச்சுரல் கலரு. அந்த சங்குப்பூ பர்பிள் கலரில் தண்ணியில் கொஞ்சமாக சுடுதண்ணில் போட்டு மேலே வச்சுட்டு தண்ணி இலகி கொதிக்க வச்சிங்கன்னா கலர் வந்துடும். அந்த கலரில் கூட இதில் தண்ணி ஊற்றி அப்படியே ரெடி எடுத்திங்கன்னா ஒரு மாதிரி பர்பிள் கலர் வரும். நல்லாயிருக்கும் கலரு, நேச்சுரல் கலரு. அந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதை ஆப்பம் மாதிரி சுட்டு எடுத்துகிட்டு தேங்காய் பூ சுழி வச்சு உருட்டி சாப்பிட்ற பேருக்கு தான் சுருளப்பம். நாங்கள் அதை அப்போ செஞ்சுட்டோன்னு காட்டுறோம். இந்த மாவு வந்து பதம் வந்து பார்த்திங்கன்னா கரண்டி பாருங்க இருக்கணும். கரெக்டாக ஒரு அப்பம் சுடுற அளவுக்கு பதம் வச்சுக்கோங்க. இந்த ரவுண்ட் ரவுண்டாக அப்பம் இதில் சுற்றி அப்போ சுருளே வச்சு சுற்றி காட்டுறோம் நாங்கள் எப்படி இருக்குது. நல்லாயிருக்கும், சாப்பிட்டு பார்க்குறோம். நாங்கள் சாப்பிட்டு சொல்கிறோம் ருசி எப்படி இருக்குன்னு. நீங்கள் செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் எவ்வளோ ருசியாக இருக்குன்னு. எங்களுக்கு கமெண்ட் கொடுங்க சாப்பிட்டு பார்த்து. அப்பத்துக்கு தேங்காய் பூ வறுக்கிறோம். இதில் வந்து வெல்லம் போடலாம், கருப்பு சீனி போடலாம். இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். உப்பு கொஞ்சம் டேஸ்ட்க்கு உப்பு, உப்பு ஓகே. கொஞ்சம் நல்லா வறுத்துட்டோன்னே கொஞ்சம் நல்லா வறுத்துட்டோன்னே சீனி போட்டு கொஞ்சம் ஈரம் இல்லாமல் வறுக்கணும். ஈரப்பசை இல்லாமல் இருந்தால் தான் கெட்டு போகாமல் இருக்கும். இதை வச்சுட்டு இது மிச்சம் இருந்தால் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு எப்போ வேணுமோ அந்த சிலையை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ சீனி போடுவோம். இனிப்புக்கு தகுந்த போட்டுக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வருமோ அவ்வளோ போட்டுக்குங்க. அந்த அப்பத்தில் வந்து இனிப்பு இருக்காது. இதில் தான். ஆமாம், இது ஒரு டிசர்ட் மாதிரி தானே. இது மலேசியா பழக்கம். இது வந்து மலேசியா டாம் பண்ணணும். ஒரு வலை இருக்குது, அது போடலாம், வாசமாக இருக்கும். என்கிட்ட இப்போ அந்த இலை இல்லை, அதனால் நான் அப்படி நார்மலாகவே செய்கிறேன். இது மாதிரி அப்போ சுட்டு அந்த சுளியம் வந்து உள்ளே வச்சு சர்வ் பண்ணிட்டுமாக்கா ருசியாக இருக்கும். இதை சாப்பிட வேண்டியதான். ஒரு டீ கலக்கி, காஃபி கலக்கி பொருளப்போ ரெடி போய் சாப்பிட வேண்டியதான்.